والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் ரமதானுடைய மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ரமதானுடைய முபாரக்கான நேரங்கள், இரவுகள், பகல்கள் தொடங்கிவிட்டன. இந்த மாதம் ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து மக்களுக்கு, அடியார்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யும் வகையிலே ஒரு மலக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாள் கீழே இறங்கி வருகிறார். அவர் செய்யக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால், யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மை செய்ய வேண்டும் என்று நாடுபவனே முன்னேறு, நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடி அந்த நாட்டத்தை அமல்படுத்தும் விதத்திலே முன்னேறு. வயா பாகிய ஷர்ரி அக்சிர், தீமை செய்ய வேண்டும் என்று நாடுபவனே குறைத்துக்கொள், அந்த தீமையை செய்யாதே, அந்த எண்ணங்களை கைவிட்டு விடு என்று ஒரு மலக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவ்வாறு உபதேசம் செய்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அல்லாஹுடைய இந்த அறிவிப்புக்கு ஏற்ப ரமதானுடைய மாதத்தில் நன்மையான காரியங்களில் நாம் முன்னேற போட்டி போட முயற்சிக்க வேண்டும். தீமையான விஷயங்களை பொதுவாகவே தவிர்த்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எண்ணங்களுக்கு கடிவாளம் போட வேண்டும். அதில் குறிப்பாக புனிதமிக்க மாதங்கள், புனிதமிக்க இரவுகள், புனிதமிக்க நேரங்கள் வரும் பொழுது கூடுதலாக நாம் பாவங்களை தவிர்ப்பதிலே பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. அதேபோல் அன்பானவர்களே, பள்ளிவாசலுக்கு இரவு தொழுகைக்காக, தராவியை பின்தொடர்ந்து உபதேசங்கள் கேட்பதற்காக நாம் வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் மார்க்கத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் தொடர்பை ஏற்படுத்த முடியும். அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய அச்சத்தை, தக்வாவை ஏற்படுத்த முடியும். மார்க்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு பள்ளிவாசலுக்கு அவ்வப்போது அழைத்து வருவது இது கட்டாயம், அவசியம் என்று நாம் தராவியில் கேட்ட வசனங்களிலே இது தொடர்பாக முக்கியமாக 2 வசனங்கள் இடையில் வந்தது. ஒரு வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, நான் உங்களை மக்களுக்கு இமாமாக, தலைவராக, வழிகாட்டியாக ஆக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியில் யா அல்லாஹ். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான், நான் உங்களை இமாமாக ஆக்கப் போகிறேன். அதற்கு சரியா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவர்கள் இருக்காமல் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? அடுத்த கேள்வி, அடுத்த துவா என்ன? வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியிலும் நீ பலரை அல்லது சிலரை இமாமாக ஆக்குவாயா யா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா யனாலு அஹதி ஸாலிமீன். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அந்த இமாமத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் தருவான். சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த நபிமார்கள் எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் தான் வந்தார்கள். ஆனால் அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய இந்த வாக்கு கிடைக்காது. அநியாயக்காரர்கள் என்னுடைய இந்த வாக்கை அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த இமாமத், அவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அந்த அந்தஸ்து என்பது வழங்கப்படாது. ஆக பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துவாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்தான், நாம் நம்முடைய சந்ததியை குறித்து எப்போதும் கவலைப்பட வேண்டும். நாம் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய சந்ததியும் அதே போல் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, நம்மை விட மார்க்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமே. அதற்கு என்ன வழிகள் என்பதை குறித்து யோசிப்பது, அதற்கு முயற்சி செய்வது அவசியம். அதேபோல் இன்னொரு வசனம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறான், இத் ஹதர யாக்கூப் அல் மவுத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மவுத்து வந்த அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். மரண தருவாயில் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்? தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, அதில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, நான் போன பிறகு, நான் இறந்த பிறகு நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள்? அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எல்லாம் பதிலளித்தார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். நாங்கள் உங்களுடைய இறைவனாகிய, உங்களுடைய மூதாதைகளாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இறைவனாகிய அந்த ஓர் இறைவன் அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்கப் போகிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டவர்களாக, முஸ்லிம்களாக, அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தவர்களாக
தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர்களாக தான் நாங்கள் இருக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். ஆக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவருடைய மரண தருவாயில் இருந்த ஒரே கவலை, நான் போன பிறகு என்னுடைய சந்ததி இஸ்லாத்திலும் ஈமானிலும் இருக்குமா உறுதியாக என்கிற அந்த ஒரே கவலை தான். ஆக அன்பானவர்களே, நாமும் இதே கவலையோடு ரமதான் மாதத்தில் சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோன்பு நோற்க பயிற்சி தருவார்கள். சிறு பிள்ளைகளுக்கு அவ்வாறு நோன்பு நோற்க பயிற்சி தருவது, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக அழைத்து வருவது, ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை சொல்லித் தருவது, இபாதத்தில் நாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, இந்தந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுரை சொல்லி அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும். மார்க்கத்தோடு அவர்களுக்கு வலுவான தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வருடம் ரமதானுடைய மாதத்தில் நாம் தொடர் பயானுக்காக தேர்வு செய்த தலைப்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன் அறிவிப்புகள். முன் அறிவிப்புகள் என்றால் என்ன? எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நடக்க போகும் விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே சஹாபா பெருமக்களுக்கு அறிவித்திருப்பார்கள். அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சில விஷயங்கள் குர்ஆனுடைய வசனமாக கூட இருக்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் பின்னர் நடக்க போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே வஹியாக இறக்கி வைத்திருப்பான். அந்த வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஓதி காட்டியிருப்பார்கள். அதேபோல் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் நடக்க போகின்ற சில விஷயங்களை முன்னரே அறிவித்திருப்பார்கள், முன் அறிவிப்பாக. இவ்வாறு குர்ஆனிலும் பல முன்னறிவிப்புகள் வந்துள்ளன, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலும் பல முன் அறிவிப்புகள் வந்துள்ளன. சரி, அந்த முன்னறிவிப்புகளில் பல முன்னறிவிப்புகள் ரசூலுடைய வாழ்க்கையிலேயே நிகழ்ந்து விட்டது. ரசூல் அவர்கள் அறிவித்தார்கள், சில வருடங்கள் கழித்து ரசூலுடைய ஹயாத்திலேயே அது கண்கூடாக நிகழ்வதை சஹாபா பெருமக்கள் பார்த்தார்கள். இன்னும் பல நூற்றுக்கணக்கான அறிவிப்புகள் என்று சொல்லலாம். பல விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நிகழ்ந்தன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் பல விஷயங்கள் பிற்காலத்தில் நிகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன பல விஷயங்கள். ஆக இந்த முன்னறிவிப்புகள் என்பது பின்னர் நடக்க போகின்ற விஷயத்தை ரசூல் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்த அந்த விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா, அத்தாட்சி என்று தான் சொல்ல வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர், உண்மை தூதர் என்பதற்கான பல அத்தாட்சிகளில் இந்த முன் அறிவிப்புகளும் உள்ளடங்கும். ஏன்? ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் அல்லாஹ்வோடு வஹி என்கிற அந்த தொடர்பு, இறை செய்தி என்கிற அந்த தொடர்பு இல்லாத ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் அந்த மனிதனால் நினைச்ச முடியாது, அடுத்த செகண்ட் நடக்க போகின்ற விஷயத்தை கூட முன்கூட்டி அறிவிக்க முடியாது. ஆனால் இந்த முஹம்மது என்பவர் பின்னர் நடக்க போகின்ற பல விஷயங்களை அறிவித்து அவர்கள் சொன்னது போல் அப்படியே அந்த விஷயம் நிகழ்கிறது என்று சொன்னால் இவர் சராசரி மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் அந்த வஹி என்கிற தொடர்பு உண்டு. இவர் ஒரு சத்திய தூதர். அந்த இறை செய்தி வஹி என்கிற அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தூதர் இந்த விஷயங்களை எல்லாம் முன்னரே அறிவித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பின்னர் என்ன நடக்க போகின்றது நன்றாக தெரியும். அந்த இறைவன் தான் இந்த சத்திய தூதருக்கு இந்த விஷயங்களை அறிவித்தான் என்று இந்த முன் அறிவிப்புகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கான ஆதாரங்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய அத்தாட்சிகளாக பார்க்க வேண்டும். அத்தாட்சி, முஅஜிஸா என்று சொன்னால் என்ன? ஒரு சாதாரண மனிதனால் நிகழ்த்தி காட்ட முடியாத விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? நபிமார்கள் ஊடாக நிகழ்த்தி காட்டுவான். அந்த நிகழ்வுகள் இந்த மனிதர், இந்த அத்தாட்சியை நிகழ்த்தி காட்டிய இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் அல்லாஹுடைய தூதர். ஆகவேதான் இவரால் இந்த விஷயத்தை செய்து காட்ட முடிந்தது. சந்திரனை இரண்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹதீஸிலும் பார்க்கிறோம். சராசரி மனிதனாக இருந்தால் இப்படி செய்து காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் முஹம்மது நபி இவ்வாறு செய்து காட்டினார் என்று சொன்னால் இவர் செய்யவில்லை, அல்லாஹ் இவர் மூலியமாக என்ன செய்தான்? செய்து காட்டினான். ஆக இவர் சத்திய தூதர். ஆக முஅஜிஸா, அத்தாட்சி என்பது ஒரு தூதர், சத்திய தூதர் என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய விஷயங்கள். அத்தகைய முஅஜிஸாத்துகளில் தான் இந்த முன்னறிவிப்புகளும் உள்ளடங்கும். நாங்கள் மதரசாவில் படிக்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள் வகுப்பிலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை வழங்கினான்.
என்னுடைய ஒரு ஆசிரியர் அப்துல் அதீம் உமரி மதனி என்கிற அந்த அறிஞர் அவர்கள் ஒரு முறை வகுப்பில் சொன்னார்கள், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏறக்குறைய 3000 அத்தாட்சிகளை வழங்கினான். சமீபத்தில் அதை குறித்து நான் எடுத்து படிக்கும் பொழுது சில அறிஞர்கள் ஏறக்குறைய 1000 அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு வழங்கினான் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கூற்றுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு சின்ன கேள்வி, சந்தேகம். இத்தனை அத்தாட்சிகள் எப்படி? சந்திரனை பிளந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து நீரூற்று போல் வெளிப்பட்டது என்றெல்லாம் கூட்டி பார்த்தாலும் 1000 வருமா என்கிற ஒரு சந்தேகம். ஆனால் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் சொன்ன முன் அறிவிப்புகள் என்று நாம் அடுத்து பேச போகின்றோமே, அந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் ஒவ்வொரு முன்னறிவிப்பும் ஒரு அத்தாட்சி தான். இவர் ஒரு சத்திய தூதர். ஃபியூச்சர் பின்னர் நடக்க போகின்ற, பல வருடங்கள் பிறகு நடக்க போகின்ற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு முன்னறிவிப்பும் அவர் ஒரு சத்திய தூதர் என்பதற்கான அத்தாட்சி தான். அந்த விதத்தில் நாம் அந்த முன்னறிவிப்பை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக 1000 தாண்டிவிடும். அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கிய அத்தாட்சிகள், முஅஜிசாத்துகள். அன்பார்வர்களே, அத்தகைய முன்னறிவிப்புகளில் குர்ஆனில் வந்த ஒரு முன்னறிவிப்பு தான் லஹப் அத்தியாயம். லஹப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும், அபூ லஹபும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ லஹபை சபிக்கிறான். அடுத்து அந்த அபூ லஹப் என்பவன் நரகத்தில் தான் நுழைய போகிறான், அவன் ஒரு நரகவாசி என்பதையும் சொல்லிவிட்டு வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அபூ லஹபுடைய மனைவியும் என்னதான் ஒரு காஃபிராதான், அவளும் நரகத்தில் நுழையக்கூடியவள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரையும் சபித்து இருவரும் நரகவாசிகள் என்று அறிவித்து இந்த சூராவை இறக்கி வைத்தான். இந்த சூரா எப்போது இறங்கியது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது கடந்து போன பிறகு அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள். நபியாக்கப்பட்ட பிறகு 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக தான் அழைப்பு பணி செய்தார். எடுத்த எடுப்பிலேயே பகிரங்கமாக சொல்லவில்லை. அது ஹிக்மத்துக்கு, மதிநுட்பத்துக்கு மாற்றமான விஷயம். எடுத்த உடனே பகிரங்கமாக சொல்லி ஆரம்பத்திலே கருவறுத்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ரகசியமாக அழைப்பு பணியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டினார்கள். நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள் என்று ஒரு கூட்டம் உருவான பிறகு ஏறக்குறைய 3 வருடங்கள் பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமேல் நீங்கள் பகிரங்கமாக அழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 41 வயதில் நபியாக்கப்பட்டார்கள். 3 வருடங்கள் ரகசிய பணி, 3 வருடங்களுக்கு பிறகு பகிரங்க அழைப்பு பணியை ரசூல் அவர்கள் தொடங்கினார்களே, அப்போது சஃபா மலையில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். மக்கா வாசிகளை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த மலைக்கு பின்புறத்திலிருந்து ஒரு கூட்டம் உங்களை வேகமாக தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால் நீங்கள் என்னுடைய பேச்சை நம்புவீர்களா? மலையின் இந்த பக்கம் நீங்கள் நிற்பதையும் நான் பார்க்கிறேன், மலைக்கு பின்புறத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் நான் பார்க்கிறேன். ஆக மலையின் பின்புறத்திலிருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் என்னுடைய பேச்சை நம்புவீர்களா? கீழே இருந்த மக்கத்து வாசிகள் சொன்னார்கள், ஏன் நம்ப மாட்டோம்? நீங்கள் ஒரு உண்மை பேசக்கூடியவர், சாதிக், உண்மையாளர், உண்மை உரைப்பவர், நிச்சயமாக உங்களுடைய பேச்சை நம்புவோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கினால்தான் அந்த மறுமை வாழ்க்கையின் வெற்றி கிடைக்கும். அது வருவதற்கு முன்பாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்று ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்ததும் கூட்டத்தில் இருந்த அபூ லஹப், அவன் யார்? ரசூலுக்கு பெரிய தந்தை, பெரிய அல்லது சிறிய தந்தை அபூ லஹப். அவன் தப்பன் லக அலிஹாதா ஜமஅதனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக தான் நம்மை ஒன்று கூட்டினாயா என்று ரசூலை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறான். ரசூலை சபித்து, தப்பன் லக அலிஹாதா ஜமஅதனா. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ லஹப் சபித்தான். அதற்கு பதில் சொல்லும் விதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கி வைத்தான். இந்த சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அழைப்பு பணி தொடங்கிய பிறகு இறங்கிய சூரா. இந்த சூரா இறங்கி ஏறக்குறைய 7 அல்லது 8 வருடம் அபூ லஹப் உயிரோடு இருந்தான். ஆனால் அந்த 7-8 வருடத்திலும் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. இந்த சூரா இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதி காண்பித்திருப்பார்கள். அபூ லஹப் அல்லது வேறு யாரோ, நீ நம்பிக்கை கொண்டால் முகம்மது சொன்னது பொய்யாகிவிடும், நம்பிக்கை கொள்
என்று ஏதாவது பேசினார்களா, அவன் நம்பிக்கை கொண்டானா ரசூலுடைய பேச்சை பொய்யாக்குவதற்கு? கிடையாது. இறுதி வரை காஃபிராக இருந்துதான் மரணித்தான். அபூலஹப் மாத்திரமல்ல, அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அவளும் என்ன செய்யவில்லை? இஸ்லாத்தை தழுவவில்லை. பெரிய பெரிய பல எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர். ஆனால் அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவியும் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆக அல்லாஹ் குர்ஆனில் முன் அறிவிப்பு செய்யும் விதத்தில் இன்னும் அபூலஹப் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். உயிர் வாழக்கூடிய அந்த இடைவெளியில் அவன் இஸ்லாத்தை தழுவக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான், அபூலஹப் நாசமாகட்டும், அவன் நரகத்தில் தான் புகுவான். அவன் மாத்திரமல்ல, அவளுடைய மனைவியும் கூட. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைக்கு ஏற்ப அவன் இறுதி வரை காஃபிராக இருந்துதான் மரணித்தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கான ஒரு ஆதாரம். குர்ஆன் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு முன்னறிவிப்பு. அதேபோல் தான் அன்பானவர்களே, ஹதீஸுகளிலும் பல முன்னறிவிப்புகள் வந்துள்ளன. அதில் ஒரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு தோழர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொன்னார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே, ரஹிமல்லாஹு அபூதர், அல்லாஹ் அபூதருக்கு அருள் செய்யட்டும். யம்ஷி வஹ்தஹு, அவர் தனியாகவே இருப்பார். வ யமூத்து வஹ்தஹு, தனியாகவே அவர் வஃபாத் அடைவார், தனியாகவே மரணிப்பார். வ யுபஅஸு வஹ்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹயாத்திலே அபூதரை குறித்து சொன்னார்கள், நீங்கள் தனியாக இருப்பீர்கள், தனியாக தன்னந்தனியாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மௌத்து வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ரசூல் வஃபாத் ஆகிவிட்டார். அபூதர் அல் கிஃபாரி ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு 20-25 வருடங்கள் வாழ்ந்திருப்பார் அநேகமாக. உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் அநேகமாக அபூதர் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். எப்படி வஃபாத் ஆனார்கள்? ரபுதா என்கிற ஒரு இடத்தில் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும், சுற்றி பெரிய அளவில் மக்கள் யாரும் கிடையாது. மதீனாவுக்கு நெருக்கமாக ஒரு ரபுதா என்கிற பகுதியில் அங்கு போய் அவர்கள் வசித்தார்கள். அங்கு யாரும் கூட்டம் கிடையாது, மக்கள் வாழக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. அந்த ஊரிலே தனியாக தான் இருக்கிறார்கள், பெரிய அளவில் மக்கள் இல்லாத ஒரு பகுதியில். அவர்கள் மரணித்த சமயத்திலே அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள், நான் மரணித்த பிறகு கஃன் கொடுத்து என்னுடைய ஜனாசாவை வைத்து விடுங்கள், யாராவது ஆண்கள் அந்த வழியாக கடந்து போனால் அடக்கம் செய்து விடுவார்கள், உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் கடந்து போகக்கூடிய யாராவது அடக்கம் செய்வார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதேபோல் அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருந்த நிலையில் கூஃபாவிலிருந்து வந்த ஒரு கூட்டம் அவர்கள் கடந்து சென்ற பொழுது அதில் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், சஹாபி. அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை கண்டதும் அவருடைய மனைவி எல்லாம் இந்த விஷயத்தை அறிவித்ததும் அவர்கள் அழுதார்கள். இப்னு மஸ்ஊத் அழுது சொன்னார்கள், ஸதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் உண்மையே சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னார்கள், அல்லாஹ் அபூதருக்கு அருள் செய்யட்டும், அவர் தனியாகவே வாழ்வார், இறுதி காலத்திலே ஊரில் யாரும் இருக்க மாட்டார்கள், தனியாக இருப்பார்கள், தனியாகவே மரணிப்பார் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப அப்படியே நடந்தது. அடுத்து இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூட இருந்த அந்த கூட்டத்தினர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்தார்கள். ஆக இப்படி அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் ஏராளம். அதில் ஒரு சில முன்னறிவிப்புகளை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த முன் அறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர் என்பதற்கான ஆதாரம். ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான கல்வி கிடையாது என்பதையும் நாம் உறுதியாக நம்ப வேண்டும். முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் பரேல்வியா என்று அழைக்கப்படுவார்கள், தர்கா வணங்கிகள், சூஃபிசம், இந்த தரீகா என்று எல்லாம் அழைக்கப்படுகிறது, அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்தது, ஆலிமுல் கைப், கைபுடைய ஞானம் ரசூலுக்கு இருந்தது என்பது இந்த கூட்டத்தின் கொள்கை. கேட்டால் என்ன சொல்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், இப்போது நாம் சொன்ன இதே உதாரணத்தை வைத்து சொல்வதாக இருந்தால் அபூதர் அல் கிஃபாரி தனியாக மரணிப்பார், தனியாகவே இருப்பார் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அதே போல் தான் நடந்தது. ஆக ரசூலுக்கு மறைவான ஞானம் இருந்தது. இது என்ன அன்பானவர்களே? இது தப்பான புரிதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்றால் எந்த அடிப்படையில் சொன்னார்கள்? சுயமாக அவர்களுக்கே அந்த ஞானம் இருந்ததா? அபூதர் இப்படி தான் மரணிப்பார் என்று அவருக்கே சுயமாக அந்த ஞானம் இருக்க அதை மக்களுக்கு அறிவித்தாரா? அல்லது அல்லாஹ் வஹி மூலியமாக அறிவித்ததை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு அதை சொன்னார்களா என்று கேட்டால் இது எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். சுயமாக ரசூல் சொல்லவில்லை, அல்லாஹ் வஹி மூலியமாக அறிவித்தான்,
அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அறிவித்தார்கள். இதுதான் முன் அறிவிப்பு. சுயமாக சொன்ன அறிவிப்புகள் கிடையாது. முன் அறிவிப்பு என்பது அல்லாஹ் சொன்ன வஹீயின் அடிப்படையில் அவர்கள் அதை மக்களுக்கு சொன்னார்கள். இதுதான் அவர் சத்திய தூதர் என்பதற்கான ஆதாரம். இவர் சத்திய தூதர், அல்லாஹ்வோடு இவருக்கு தொடர்பு உண்டு என்பதற்கான ஆதாரமே இதுதான். ஆக சுயமாக அவர்களுக்கு அந்த கல்வி கிடையாது. அல்லாஹ் அறிவித்ததை தான் அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல முன்னறிவிப்புகள் இருக்கிறது கியாமத் தொடர்பாக. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறார், தஜ்ஜால் வருவான் என்று. இப்போது மார்க்க அறிஞர்கள் பயானிலே தஜ்ஜால் என்கிற ஒருவன் வருவான், வந்து குழப்பங்கள் செய்வான் என்று பேச, அடுத்த வருடம் உதாரணத்திற்கு தஜ்ஜால் வந்து விட்டால் அத்தனை அறிஞர்களுக்கும் மறைவான ஞானம் இருக்கிறது என்று அர்த்தமா? கிடையாது. ரசூல் சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியாது ஃபியூச்சர், பிற்காலத்தில் என்ன நடக்கும், யார் வருவார்கள் என்று. ஹதீஸை படித்து சொன்னார்கள். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் நடக்க போகின்ற பல விஷயங்களை அறிவித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கவில்லை என்று சொன்னால் பிறரை குறித்து முன்னறிவிப்பு செய்வதை விடுங்கள், ரசூலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது ரசூலுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது அவர்களுக்கு அது தெரியாமலே போய்விடும். ஆக வஹீயின் அடிப்படையில் தான் ரசூல் அவர்கள் மறைவான விஷயங்களை முன்னறிவிப்பாக அறிவித்தார்கள். அல்லாஹ் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் ரசூல் அவர்களால் அதை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் உஹத் என்கிற போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் உருவாக்கி வைத்திருந்த ஒரு பள்ளத்தில் தெரியாமல் நினைச்சார்கள். அந்த பள்ளம் இருப்பதை கவனிக்காமல் கீழே விழுந்தார்கள். போர் கவசம், தலையில் அணியக்கூடிய போர் கவசம் இருந்தது. பெரிய பள்ளத்தில் விழுந்ததும் அந்த போர் கவசம் ரசூலுடைய தலையை உடைத்து விட்டது. இரத்தமாக சிந்தும் நிலையில் பற்கள் உடைந்து வாயிலிருந்து இரத்தத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ரசூலை எடுத்தார்கள். அந்த போர் கவசத்தை எடுக்க முயற்சி செய்தார்கள், பாடுபட்டார்கள். அதை எடுத்த பிறகும் ரத்தம் நிற்கவில்லை. என்னென்னவோ செய்து ஒரு கட்டத்தில் ரத்தம் நின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்தால் தெரிந்தே போய் அந்த பள்ளத்தில் விழுவார்களா? ஒருபோதும் கிடையாது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தில் விழுந்த பிறகு அந்த வேதனையில், அந்த கஷ்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், தன் நபியின் தலையை உடைத்த இந்த சமூகம் எப்படி வெற்றி கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காஃபிர்களால் ரசூல் அவர்கள் பள்ளத்தில் விழுந்தார்களோ அந்த காஃபிர்களை குறித்து ரசூல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த சமூகம் எப்படி வெற்றி கொள்ளும்? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். நபியே, உங்களுக்கு இப்படி சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. இந்த மக்கள், இதே காஃபிர்கள் தௌபா செய்து இஸ்லாத்தின்பால் வந்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். அதே நிலையில் அவர்கள் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அவர்களை மன்னிப்பதோ தண்டிப்பதோ அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு இதில் அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஆக பின்னால் என்ன நடந்தது? எந்த காஃபிர்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளத்தில் விழுந்தார்களோ, மிக முக்கியமாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த படையை அழைத்து வந்தார்கள். அவர்கள் படையெடுத்து வந்த பிறகுதான் ரசூல் அவர்கள் பள்ளத்தில் விழுந்தார்கள். அந்த நேரம் ஹாலித் பின் வலீத் காஃபிராக இருக்கிறார், காஃபிர்களுடைய கமாண்டராக இருக்கிறார். அவர் அந்த கூட்டத்தை அழைத்து வந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அவரே பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, அல்லாஹ்வின் போர் வார் என்று அழைக்கப்பட்டாரே. ஆக பாருங்கள், ஃபியூச்சரில் யார் நம்பிக்கை கொள்வார்கள்? அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லவில்லை, ரசூலுக்கு தெரியாது. ரசூல் நினைத்தார்கள் இவர்கள் எப்படி வெற்றி கொள்வார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் பல பேர் வெற்றி கொள்ளக்கூடிய மக்களாக மாறினார்கள், சஹாபாக்களாக மாறினார்கள், நம்பிக்கை கொண்டவர்களாக மாறினார்கள். ஆக அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான கல்வி கிடையாது. அல்லாஹ் சொன்னதை அடிப்படையாக வைத்துதான் அந்த முன் அறிவிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். அதே நேரத்தில் அந்த முன் அறிவிப்புகள் நிகழ்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய தூதர் என்பதற்கான ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி, ஒரு முஅஜிஸா என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்த முன்னறிவிப்புகள், ரசூலுடைய வாழ்க்கைக்கு பிறகு நிகழ்ந்த ரசூல் அறிவித்த முன்னறிவிப்புகள் என்ன என்பதை சில உதாரணங்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் சில படிப்பினைகளோடு இணைத்து பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே, முபாரக்கான இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு நொடியை கூட வீணாக்காமல் அதன் மதிப்பை அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரசூலுல்லாஹி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி இந்த முபாரக்கான மாதங்களை ஒவ்வொரு நொடியையும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த ரமதான் மாதத்தை நம்முடைய மஃபிரத்துக்கான வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.